எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்கிற மட்டன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வாங்கி நல்லா கழுவிட்டு நான் இந்த சட்டியிலே அப்படியே வேக வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க. முதல்ல வேக வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், தேவையான தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம கறி நல்லா வெந்துருச்சு. கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். கூட சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நம்ம இப்போ கொதிக்க விட்டுறலாம். இந்த மிளகாத்தூள் கொதிக்கவும் இந்த உருளைக்கிழங்கு வேகவும் சரியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த குழம்பு போட்டிருக்கோம், சேனலில் போய் பாருங்கள். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். சின்ன மூடியில் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கறி உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றின குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம். இப்போ தாளித்து ஊற்றுறத பார்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் வெங்காயம். தாளித்ததை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.